நம்ம கூடவே தானே வந்துட்டு இருந்தான். எங்கே போய் தொலைஞ்சான்? திடீர்னு எங்கேயாவது போய் தொலைஞ்சிருவான். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்கிற? புதற்குழந்து வந்துட்டு இருக்கிற? ஆளும் நீயும் முயப்பார். இந்த முக்கோணத்தை எப்படி வருதுன்னு பார்த்து. என்ன முக்கோணத்தை வச்சுக்கிட்டு ஆராய்ச்சி பண்ணுறியா? டேய், இப்போ ஜனங்கள்லாம் ட்ரையாங்கிள் ரிலேஷன்ஷிப்பில் போயிட்டுருக்காங்க, தெரியுமாடா உனக்கு? அதெல்லாம் விடுங்கண்ணே. இதெல்லாம் என்ன தெரியுமா, ஜென்ரேஷன் கேப். எல்லாருக்கும் அந்த முக்கோண ரிலேஷன்ஷிப் தேவைப்படுது. என்ன பண்ணலாம்? ஓ மை காட், நீ பெரிய அப்பா டக்கர் இல்லை. நான் ட்ராமா மாமான்னு கதைப்படுற ஆளாச்சி நீ. டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. நீ டான்ஸ் ஆடுறத பார்த்தா எனக்கே டான்ஸ் ஆடணும் வந்துடும் போல இருக்கு. ஆடுங்க பாப்போம். காலத்தில் அவசியம் இருந்தால் மக்கள் நம்மளுக்கு பிடிக்கும். அவசியத்தை இல்லைன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்காது. கரெக்டாக சொல்கிறேன். ஒரு கொண்டாட்டம் தான். சூரியனை பாரு, தானாக உதிக்குது. அங்கே பாரு குருவியை, யாருக்கு சொல்லி கொடுத்தா? இப்படி நோக்கு, அந்த மரத்தை பாரு, தானாக பூக்குது, தானாக தூங்குது, ஜாலியாக இருக்குது. உன்னால் முடியுமா? முடியாதுல்ல. ஆனால் இந்த காலத்தில் நல்லவங்களுக்கு வேலிட் ரொம்ப கம்மிங்க. ஏன்னா கெட்டவங்களுக்கு காலை கை கொடுக்கும். கெட்டவங்களுக்கு கெப்பாசிட்டி ரொம்ப அதிகம். அழுகாதீங்க, அழுகாதீங்க, அழுகாதீங்க. ஒரு வேலை பண்ணுங்க, எடுங்க டைய. நீ டைய எடுக்க சொல்கிறேன், கட்டுங்க. வாங்க, ஜாலியாக போவோம். வாங்க. காப்பி தானே, இங்கே வாங்க. பின்னாடியே வந்தா அழகா. சரி சரி, வரட்டும், வெயிட் பண்ணுவோம். நீ வருவேன் கீழே வந்து வச்சுருக்கேன். சூப்பர்ண்ணே, எதிர்பார்க்கவே இல்லை. வர்றப்ப யோசனை பண்ணிட்டே வந்தேன். சொல்லு, நீங்கள் ஜனங்களை பற்றி என்ன நினைக்கிறீங்க? சில ஜனங்க திடீர்னு மாறுவாங்க, உனக்கு தெரியுமா? நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா நம்மளை தூக்கி பேசுவாங்க. இல்லைன்னு குப்பையில் போட்டுருவாங்க. நம்ம அவங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தா இவனுக்கு ஒரு வேலை இல்லை, வெட்டி பாயில்னு கூட நினைப்பாங்க. இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுத்தா கூட நம்மளால் விட்டுருக்க முடியல. இப்போ வெட்டி பைய அப்படின்னு சொல்லிட்டு வேலை விட்டு இல்லாதவன் அப்படின்னு தூக்கி போயிட்டே இருக்காங்க.
அவங்களுக்கு புரியாத விஷயமும் இருக்கு. நம்ம ஒரு ஒரு வாட்டி அவங்க தேடி போகிறதுனால அவங்க வந்து நம்மளை தப்பாக நினைப்பாங்க. கரெக்டாக சொல்கிறேன், 100% கரெக்டு. சரி சரி, இவங்களுக்கெல்லாம் போய் நம்ம கண்ணீர் வேஸ்ட் பண்ண தேவையில்லை. நீங்கள் கண்ணு சரிப்பா. குஷ்டி ஆடுது. சரி சரி, வா வெளியே போய் பேசுவோம். உள்ள வச்சு எதுவும் சொல்ல வந்தியே என்ன? அதுவா, நான் என்ன நினச்சேன்னா, நம்பிக்கை இல்லாத இடத்துல நம்ம பேசி பிரயோஜனம் இல்லை. அதே மாதிரி நம்ம தப்பு பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், யாருக்கும் தலைவனுங்க தேவையில்லை. ஆனால் மதிப்பு இல்லாத இடத்துல நம்ம அன்பை எதிர்பார்க்கவே முடியாது. மதிப்பு யாருக்கு கொடுக்கணும்னு நமக்காக நேரத்தையும் மரியாதையும் கொடுக்குறாங்க பாரு, அவங்களுக்கு மட்டும்தான். ஏன்னா லைஃப் இஸ் ஷார்ட்டு. எல்லோரும் ஈஸியாக மன்னிச்சு விட்டுருணும், எல்லோரும் மெதுவாக நம்ப ஆரம்பிக்கணும், நல்லா சிரிக்கணும். யார் நம்ம சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோதானே, ரொம்ப சிம்பிள். அவங்களோட பாதி லைஃப்பை நமக்காக ஷேர் பண்ணுறாங்க. சில சமயத்தில் நமக்கே தெரியாது, வாழ்நாளில் ஸ்வீட் மெமரிஸாக மாறி இருந்து தெரியுமா? இது 7 மேட்டராக இருக்கேன். இது வேணா நம்ம ஊர் கல்வெட்டில் செதுக்கிடுவோம் எப்படி? டேபாடா லூசு பையல. சரி சரி, கிளம்பலாம்.